எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலசுப்ரமணியம் இந்திரா கார்டன்ஸ்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கான டாபிக் போன் மீல். போன் மீலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, போன் மீல்னா என்ன, இதை எப்போ யூஸ் பண்ணணும், எவ்வளவு ஃப்ரீக்குவென்சியில் யூஸ் பண்ணணும், இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அப்புறம் இதோடைய அட்வான்டேஜஸ் அண்ட் ட்ராபேக்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். போன் மீல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது அனிமல்ஸுடைய போன்ஸை ப்ராசஸ் பண்ணி அதை நம்ம மென்யூராக பிளான்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ இதோடைய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஜென்ரலாக ஃபாஸ்பரஸ் ரிச்சாக இருக்குது. இந்த போன் மீலில் ஜென்ரலாக 2 வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்று ஸ்டீம்டு, இன்னொன்று அன்ஸ்டீம்டு. ஸ்டீம்டு தான் நம்ம ஜென்ரலாக ப்ரிஃபர் பண்ணுவோம், அன்ஸ்டீம்டை ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். ஏன்னா அன்ஸ்டீமில் நிறையா இன்செக்ட்ஸு, வண்டுகள், அப்புறம் அதை தாண்டி நிறையா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம ஸ்டீம்டை ப்ரிஃபர் பண்ணுறோம். போன் மீலுடைய ப்ராசஸ், அதாவது ப்ரிப்பரேஷன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது ஜென்ரலாக 2 டைப்ஸில் இருக்குது. எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த போன் ஸ்லாட்டர் ஹவுஸ்லேருந்து இந்த அனிமல்ஸுடைய போனை கலெக்ட் பண்ணி அதை வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அதை ஈதர் ஸ்டீமோ இல்லை பாயிலோ பண்ணுறாங்க. க்ளோஸ்டு பாயில் அப்படின்னா 2 ஹவர்ஸ் மினிமம் அதை பாயில் பண்ணோம். ஸ்டீம்னா அட்லீஸ்ட் 6 ஹவர்ஸ் ஸ்டீம் பண்ணுறாங்க. இந்த போன்ஸை ஸ்டீமோ இல்லை பாயிலோ பண்ணும்போது அந்த போன் பிரிட்டிலாக மாறுது. பிரிட்டில்னால் அப்படி தட்டினீங்கன்னா தப்பன்னு உடையக்கூடிய இதில் ஃபார்மில் மாறுது. இந்த போன்ஸை எடுத்து அவங்க பிரேக் பண்ணுறாங்க. பிரேக் பண்ணும்போது அதை 3 டைப்ஸாக பிரேக் பண்ண முடியும். ஒன்று பெபிள்ஸ், அதாவது கொஞ்சம் பெரிய பெரிய ஷேப்பில் உடைக்க முடியும். அதை பிளான்ட்ஸுக்கு போட முடியும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்டல், இன்னும் கொஞ்சம் நல்லா பொடியாக கிறிஸ்டல் சைஸ், சின்ன சின்ன சைஸஸில் பிரேக் பண்ண முடியும். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நம்ம பவுட்ரு ஃபார்மேட், நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சோம்னா நல்லா ஃபுல்லாக பவுட்ரு ஃபார்மேட்டில் பண்ண முடியும். அந்த பவுட்ரு ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய போன் மீலை தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். இந்த போன் மீல் நம்ம இந்த பெபிள்ஸ் சைஸு, அப்புறம் நம்ம கிறிஸ்டல்லு, இந்த பவுட்ரு, இந்த மாதிரி 3 ஃபார்மேட்டில் பார்த்தோம். இது எங்கெங்கே அப்ளிகேஷன் அப்படின்னா, சில பிளான்ட்ஸுக்கு லாங்கர் டியூரேஷனில் ஸ்லோவராக தேவைப்படும் இந்த போன் மீல். அப்போ அதுக்கு நம்ம பெபிள்ஸ் ஷேப்பில் இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பெபிள்ஸ் ஷேப்பை நம்ம சம்மர் சீசனில் மல்ச்சிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சிலதுக்கு கொஞ்சம் நிறையா தேவைப்படும் அப்படின்னா அந்த பிளான்ட்ஸுக்கு நம்ம கிறிஸ்டல் ஷேப்பும், பிளான்ட்ஸுக்கு ஃபாஸ்டராக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதை பவுட்ரு ஃபார்மேட்டில் போட்டு சாயிலில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிளான்ட்ஸுக்கு ஃபாஸ்டராக உங்களுக்கு போன் மீல் கிடைக்கிறதுக்கு. போன் மீல் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, போன் மீல் இஸ் ரிச் இன் ஃபாஸ்பரஸ். இந்த ஃபாஸ்பரஸ் நியூட்ரியன்ட் போன் மீலில் நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட 15% ஆஃப் திஸ் போன் மீல் ஃபாஸ்பரஸில் தான் ரிச்சாக இருக்குது. அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நைட்ரோஜன் இருக்குது. ஸோ நைட்ரோஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 to 3% ஆஃப் திஸ் மென்யூர் கன்சிஸ்ட் ஆஃப் நைட்ரோஜன். அதை தாண்டி கால்சியம் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சில மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் இருக்குது. மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லைக் மெக்னீஷியம் இருக்குது, ஜிங்க் இருக்குது, அயன் இருக்குது. இந்த மாதிரி நிறைய நியூட்ரியன்ஸ் இந்த போன் மீலில் இருக்குது. நம்ம மெயினாக இதை எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபாஸ்பரஸ்க்காக. ஏன்னா ஃபாஸ்பரஸ் உடைய ரிசோர்ஸஸ் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அப்போது ஃபாஸ்பரஸ் பார்த்திங்க அப்படின்னா ராக் ஃபாஸ்பேட்லேருந்து எடுக்க முடியும். இல்லைனா மெயினாக பார்த்திங்க அப்படின்னா இந்த போன் மீலில் தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ இந்த ஃபாஸ்பரஸ் உடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பிளான்ட்ஸ் உடைய ரூட்ஸை நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு, ஸ்டெம்மை கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கர் பண்ணுறதுக்கு, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ளவர்ஸ் இருக்குல்ல, நிறைய ஃப்ளவரிங்காக நம்ம இந்த ஃபாஸ்பரஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த சீடிங்ஸ் அந்த குட்டி குட்டியாக சீடிங்ஸ் நிறைய ஜெர்மினேட் ஆகிறதுக்கு நம்ம ஃபாஸ்பரஸ் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர், ஒரு எனர்ஜி கார்போஹைட்ரேட்டோ ஸ்டார்ச்சோ ப்ரிப்பேர் ஆகிடுச்சு பிளான்ட்ஸ்னால் அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கும் இந்த ஃபாஸ்பரஸ் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால் இந்த ஃபாஸ்பரஸ் உடைய சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு போன் மீலில் மிக சிறப்பாக இருக்குது. இப்போ நம்ம இந்த போன் மீலுடைய அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸை பார்ப்போம். இப்போ இந்த அட்வான்டேஜஸ் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, போன் மீல் ஒரு ஆர்கானிக்கான ஒரு பொருள், நேச்சுரலான ஒரு பொருள். அதாவது ஒரு உயிருள்ள ஒரு அனிமல்ஸுடைய போன்ஸ்லேருந்து பண்ணுறதுனால இது ஒரு ஆர்கானிக். ஸோ யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதில் எந்த விதமான கெமிக்கல்ஸோ இல்லை நச்சுத்தன்மை டாக்ஸிக்கான பொருள்லாம் பெருசாக எதுவும் இந்த போன் மீலில் கிடையாது.
அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு சில மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். லைக் மெக்னீஷியம், ஜிங்க்கு, அயான். இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா சாயிலில் வந்து சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸை ப்ரொமோட் பண்ணுது. அப்போ இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், தேவையுள்ள மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் ப்ரொமோட் ஆகி வளரும்போது சாயிலுடைய குவாலிட்டி சிறப்பாகுது. அப்போது பிளான்ஸ் வந்து இன்னும் சிறப்பாக க்ரோ ஆகிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு தருது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த போன் மீல் வந்து நம்ம வந்து கொஞ்சம் நிறைய பிளான்ஸுக்கு போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம பயப்பட வேண்டியது எதுவும் இல்லை. ஏன்னா இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ஆர்கானிக் அண்ட் நேச்சுரல் ப்ராடக்ட். அப்புறம் ஸ்லோ ரிலீஸிங் மென்யூர்னால நம்ம பெருசாக பயப்பட வேண்டியது இல்லை. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய டிஸ்அட்வான்டேஜஸ் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த போன் மீல் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒன் சைஸ் ஃபர்டிலைசர் இல்லை. அப்போ இதோட நம்ம வந்து கொஞ்சம் வேல்யூ ஆடட் ஃபர்டிலைசர்ஸோடு சேர்ந்து தான் இது போடுற மாதிரி இருக்கும். இதில் கம்ப்ளீட்டாக எல்லாம் தேவையான நியூட்ரியன்ஸு இல்லை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் ஸ்மெல்லியாக இருக்கும். அப்போ இந்த ஸ்மெல்லுக்கு வந்து ஒரு சில இன்செக்ட்ஸ், பேட் இன்செக்ட்ஸ்லாம் அட்ராக்ட் ஆகும். அப்புறம் வீட்டில் நம்ம பெட்ஸ் வச்சுருந்தோம் வச்சுக்கோங்க, அந்த பெட்ஸ் வந்து இது வந்து மேலே சாயிலுக்கு மேலே நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த ஸ்மெல்லுக்கு வந்து அந்த மண்ணை கலர ஆரம்பிக்கும். அப்போ அதனால் இதை வந்து நம்ம வந்து சாயிலுக்கு உள்ளே போட்டு கொஞ்சம் பரி பண்ண மாதிரி வைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது சாயிலுடைய பிஹெச் லெவலை பொறுத்து இருக்குது. அதாவது சாயில் வந்து கொஞ்சம் அசிடிக்காக இருந்தால் தான், அதாவது பிலோ pH 7 இருந்தால் தான் இந்த நியூட்ரியண்ட்டை வந்து பிளான்ட்டால் அப்சர்வ் பண்ண முடியும். அப்போ சாயில் வந்து கொஞ்சம் அல்கலைன் 7+ போயிடுச்சு அப்படின்னா இந்த நியூட்ரியண்ட்டை வந்து பிளான்ட்ஸால் அப்சர்வ் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து அசிடிக் லெவல் இந்த போன் மீல் போடும்போது அதை வந்து நம்ம ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். போன் மீலை வந்து எப்போ நம்ம செடிக்கு அப்ளை பண்ணோம், வென் டு அப்ளை திஸ் போன் மீல் அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளவரிங் ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து போன் மீல் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிலேடு மெச்சூரிட்டி. அப்போது ஒரு 70 டேஸில் வரணும் அப்படின்னா 70 டேஸில் வரலை ஃப்ளவர்ஸு அப்படின்னா அந்த டைமில் வந்து அது வந்து ஃபாஸ்பரஸ் டெஃபிஷியன்சினால் இருக்கலாம். அப்படின்றதுனால நம்ம வந்து போன் மீலை அப்ளை பண்ணணும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டண்டட் க்ரோத், பிளான்ட் வந்து கொஞ்சம் ஸ்டண்டட் க்ரோத்தில் இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்டிஷன்லேயும் நம்ம வந்து போன் மீலை அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃப்ளவர்ஸ் வரணும் அப்படின்னா அந்த கண்டிஷனுக்கும் நம்ம போன் மீலை அப்ளை பண்ணலாம். அப்புறம் அந்த ஃப்ரூட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மாலாக இருந்துச்சு, ஃப்ரூட் செட்டிங் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா ரெகுலர் சைஸை விட குட்டியாக இருக்குதுன்னு நம்ம ஃபீல் பண்ணோம்னா அப்போயும் நம்ம வந்து போன் மீலை அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லீவ்ஸ், சில லீவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பர்பிள் கலரில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டொமேட்டோ பிளான்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய லீவ்ஸில் வந்து கொஞ்சம் பர்பிளிஷாக இருக்கும். அப்போது அந்த மாதிரி பர்பிளிஷாக இருக்கக்கூடிய லீவ்ஸ் கண்டிஷன்ஸ்க்கு நம்ம வந்து போன் மீலை அப்ளை பண்ணலாம். போன் மீலை வந்து நம்ம வந்து 3 மெத்தட்ஸில் வந்து சாயிலுக்கு அப்ளை பண்ணலாம். வாங்க நம்ம இப்போ எப்படி அப்ளை பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் மெத்தட்ஸை பார்ப்போம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பைப்போ ஒரு ஸ்டிக்கோ ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு 12 இன்ச் பாட் இருக்குது வச்சுக்கோங்க. அந்த 12 இன்ச் பாட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு அரை அடிக்கு 2 ஹோல்ஸ் போடணும். இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு ஹோல், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை அடிக்கு இன்னொரு ஹோல். இந்த அரை அடி 2 ஹோலில் வந்து நீங்கள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போன் மீலை ஆட் பண்ணுங்கள். இந்த போன் மீல் வந்து நீங்கள் வந்து ரூட்டுக்கு கீழே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நன்மை நிறைய கிடைக்குது. பாருங்கள், இதை அப்படி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து சாயிலை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இது வந்து நாங்கள் வந்து இந்த ஒரு 12 இன்ச் பாட்டுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கோம். நீங்கள் பாட்டுடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கம்மி பண்ணிக்கிறதோ இல்லை ஆட் பண்ணுறதோ நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து செகண்ட் அப்ளிகேஷன் மெத்தட் ஃபார் போன் மீல் பார்ப்போம். இது ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா 2:1 ரேஷியோவில் எனி ஒன் நேச்சுரல் ஆர்கானிக் மென்யூரும் அப்புறம் நம்ம போன் மீலையும் மிக்ஸ் பண்ணோம். அதாவது 2 கையளவு வந்து வர்மி கம்போஸ்ட்டோ இல்லை டீகம்போஸ்டு கவுடங் மென்யூரோ இல்லை எனி ஆர்கானிக் மென்யூர் 2 கையளவு, அப்புறம் 1 கையளவு வந்து நம்ம வந்து போன் மீலை மிக்ஸ் பண்ணி இதை நம்ம சாயிலுக்கு கொடுப்போம். அப்போ ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு பெட்டராக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து வந்து நம்ம வந்து 2 கையளவு வந்து டீகம்போஸ்டு கவுடங் மென்யூரை நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள், இது 2வது கையளவு. இப்போ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நம்ம வந்து 1 கையளவு போன் மீல் மென்யூரை நம்ம எடுத்துக்கிறோம்.
இப்போ இதை வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோம். கம்ப்ளீட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். ஃபுல்லாக அழகாக கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிட்டோம். வாங்க இப்போ நம்ம வந்து இதை எப்படி சாயிலில் அப்ளை பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ இந்த பிளான்ட் இருக்குது. இந்த பிளான்ட்டை சுற்றி நம்ம கொஞ்சம் மண்ணை வந்து நல்லா கிளறி விடுறோம். ஜென்ரலாக நம்ம வந்து பிளான்ட்டை சுற்றி கிளறணும். இதில் ரூட்டு தெரியாமல் இருக்கிறத நம்ம பார்த்துக்கணும். இஃப் சப்போஸ் ரூட்டு தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம அந்த ரூட்டுக்கு மேலே கொஞ்சம் மண்ணை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மாதிரி மென்யூர்ஸை ஆட் பண்ணுறது நல்லது. ஏன்னா சம்டைம்ஸ் என்னதான் ஆர்கானிக்காக இருந்தாலும் பிளான்ட்ஸுக்கு அது கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்துது. பாருங்கள், இப்போ நம்ம கிளறி விட்டுட்டோம். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு இந்த மென்யூரை எப்படி ரூட்டை சுற்றி பிளான்ட்டை சுற்றி நம்ம போடுறோம். பிளான்ட்டை சுற்றி கொஞ்சம் மென்யூரை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சாயிலை திருப்பி நம்ம வந்து கிளறினதை சரி பண்ணி விடுறோம். இது வந்து நம்ம வந்து இப்போ வந்து செகண்ட் அப்ளிகேஷன் மெத்தட்ஸை பார்த்தோம். இப்போ வந்து நம்ம தேர்ட் அப்ளிகேஷன் மெத்தட் ஃபார் போன் மீல் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்த 2 அப்ளிகேஷன் மெத்தடும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங் பிளான்ட்ஸ், ஏற்கனவே நம்ம பிளான்ட்டை வச்சுருந்தோம் அப்படின்னா அதுக்கு போன் மீல் எப்படி அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஃப்ரெஷ்ஷாக புதுசாக ஒரு பிளான்ட் வைக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு போன் மீல் எப்படி அப்ளை பண்ண போகிறோன்றதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக்கில் வந்து நம்ம வந்து ஒரு 60% வந்து ஃப்ரெஷ் புதுசான ஒரு சாயிலை வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து போன் மீல் அப்படின்ற போது அதை வந்து ஒரு அரை கையளவு எடுத்து அதை அப்படியே லைட்டாக தூவி விடுறோம். ஃபுல்லாக பேக் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இதை வந்து லைட்டாக கிளறி விட்டுட்டு நம்ம வந்து பாக்கி மண்ணை வந்து இதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதில் சாயிலை வந்து இப்போ நம்ம வந்து இதில் வந்து சாயிலை ஃபில் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து இதில் வந்து பிளான்ட்டை வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படி பிளான்ட்டை ப்ளேஸ் பண்ணுறதுன்ட்டு. இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளான்ட்டுக்கு வந்து ரூட்டுக்கு கீழே நம்ம வந்து போன் மீல் அப்படின்றத அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதோடைய பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிய வரும். எப்போதுமே ரூட்டு கீழே இருக்கும்போது இது வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். இது வந்து புதுசாக வைக்கிற பிளான்ட்டுக்கு இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதுக்கப்புறம் இது 1 மந்த் கழித்து நம்ம எப்போதுமே வந்து நம்ம சொன்ன பாக்கி 2 மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ இந்த போன் மீலுடைய ரிசல்ட் வந்து நம்ம பார்க்கறதுக்கு 1 மந்த் ஆகும். அதே மாதிரி இந்த பிளான்ட் வந்து நல்லா க்ரோத் ஆகி ஃப்ளவரிங் ஸ்டேஜஸ்க்கும் அந்த 1 மந்த் ஆகிடும். ஸோ கரெக்டாக அது வந்து மேட்ச் ஆகி நமக்கு அற்புதமான ரிசல்ட்டு கொடுக்கும். இப்போ நம்ம வந்து போன் மீலுடைய யூசஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.